பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தற்போது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 66 நாட்களாக கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவணி மாதம் 12ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை புதன் கடகராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் சிம்மராசிக்கு பயிற்சியாகி சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் பெறப்போகிறார். புதன் பெயர்ச்சியின் மூலம் விருச்சிக ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது புதன் புத்திக்காரகன், கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் மனோக்காரகன். புத பகவானுக்கு ஆகாத வீடு என்று சொன்னால் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 நீர் ராசிகளில் புதன் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் மன நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு வழியில் அலைச்சல், டென்ஷன், தொந்தரவுகள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அஷ்டம லாபாதிபதியாக புதன் வருகிறார். அஷ்டமாதிபதி பாக்கியத்திலே சஞ்சாரம் செய்யும்போது கடந்த 66 நாட்கள் பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பதற்கு யோகம் இல்லை என்றே சொல்லலாம். தந்தை வழி உறவுகளிடம் இது ஒரு கருத்து மோதல், எகடாவடம், விதண்டாவடம் இதெல்லாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கூட்டு கிரகங்கள். சூரியனுக்கு மிக அருகிலேயே புதன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். விருச்சிக ராசிக்கு அஷ்டம லாபாதிபதி ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை பெறுகிறார். அஷ்டமாதிபதி சுகஸ்தானாதிபதி பார்வை பெறும்போது உங்களுக்கு சுகக்கேடு நீங்கும். நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு விருச்சிக ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு 10வது வீட்டிலே தொழில், ஜீவன, கர்மஸ்தானாதிபதியுடன் லாபாதிபதி கூட்டணி சேரும்போது ஆவணி மாதம் 2ஆம் தேதி வரை விருச்சிக ராசி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய யோகங்கள் காத்து கொண்டிருக்கிறது. பகை, சத்ரு நாசம், எதிரிகள் தொல்லை இருக்காது. உங்களுக்கு அதிக உடல் உழைப்பு இருக்கும். இதுவரை வேலை இல்லாதவர்கள் வேலை தேடினா உடனே வேலை கிடைக்கும். அதிக உடல் உழைப்பு இருக்கும். அதன் மூலம் அதிக பண வரத்து உண்டு. 10வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் மூலம் எப்படியும் லாபம் பெற்று விடலாம். மன மகிழ்ச்சி உண்டு. புதன் 10வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது 3க்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சனி பகவான் பார்வை எழும்போது வினோதமான விளையாட்டுகளில் ஈடுபடுவீர்கள். போட்டி, பந்தய, ரேஸு இப்படி கலந்து கொண்டு பதக்கம், பரிசுகள் வாங்கக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசுக்காரகன் சூரியனுடன் லாபாதிபதி புதன் கூட்டணி சேரும்போது விருச்சிக ராசி என்பவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். அரசு தேர்வில் வெற்றி பெறுவீர்கள். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. விருச்சிக ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். சனி பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது. மந்தமாக போயிட்டு இருந்துச்சு, தடையாக இருந்துச்சு. நல்லது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா புத்திக்காரகன் புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமாதிபதியை சுகஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வை செய்யும்போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு நீங்குகிறது. கடன் காட்சி தொந்தரவுக்கு ஒரு தீர்வு காணலாம். நோய் நொடி தொந்தரவு நீங்குகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் யாரிடமாவது பணம் கொடுத்திருந்து அந்த பணம் வராமல் இருந்துச்சுன்னா அந்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ முயற்சி செய்யலாம். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்.
குரு பார்வையில் விருச்சிக ராசி இருக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 8வது வீட்டிலே ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே செவ்வாய் வரும்போது பகை, கடன், நோய், வழக்கு வில்லங்கம், சட்ட சிக்கல் இதெல்லாம் பெரும்பாலும் விருச்சிக ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். 8வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது கொஞ்சம் கை, கால், மூட்டு எலும்பு வலி, முதுகு வலி, தேவையில்லாத பயண அலைச்சல் எல்லாம் ஏற்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும். வண்டி வாகன போக்குவரத்தில் வேகமாக போய் கீழே விழுந்து கை காலில் காயம் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. செவ்வாய் 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் வண்டி வாகன போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். அவருடைய நேர் 7ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. வார்த்தையில் கவனமாக இருக்கணும். யாரையும் எடுத்தெறிந்து வெட்டு வெடுக்குன்னு பேசக்கூடாது. சுருக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி மற்றவர்களேருந்து கொட்டினீங்கன்னா அவரை பகை, விரோதம், வம்பு, வழக்கு இப்படி மறுபடியும் உங்களுக்கு தொடரக்கூடிய அமைப்பெல்லாம் விருச்சிக ராசி என்பளுக்கு உண்டு. 7வது வீட்டிலே குரு அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்யும்போது தலைக்கு தலபாகோடு போயிடும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது நிலபுல அசையா சொத்து சேர்க்கை உண்டு. தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், வீடு கட்டலாம், வீட்டு மனை வாங்கலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு. பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா சூரியன் புதன் லாபஸ்தானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி கிரகணம் நடைபெறுகிறது. விருச்சிக ராசி என்பதற்கு இந்த புதன் பெயர்ச்சி தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து பெரியளவு சங்கடங்கள் நீங்கி வருமானத்திற்குண்டான வழியை இந்த புதன் பெயர்ச்சி விருச்சிக ராசி என்பதற்கு காட்டுகிறது. கைக்கு பண வரத்து உண்டு. நீங்கள் புத்திசாலித்தனமாக இப்போ ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு யோசித்து செயல்பட்டீங்கன்னா லாபம் பெற்று விடலாம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.